குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம நேற்று போட்டுருந்ததில் ரிவிஷன் போட்டிருந்ததில் கொஷின் நம்பர் 3 பாருங்க. கொஷின் நம்பர் 3 வந்து இட் பேஸ்ட் ஆன் கன்சைன்மெண்ட்டில் வருது. கன்சைன்மெண்ட்டில் உங்களுக்கு மேக்ஸிமம் என்ன தெரியுமோ அதை தான் கேட்டிருக்காங்க. ஒன்றும் ரொம்ப டஃப்பாலாம் இல்லை. ஐ வில் ரீட் த கொஷின். அக்பர் அண்ட் சன்ஸ் ஆஃப் சூரத் கன்சைன் 500 டாய்ஸ் டு அமர் அண்ட் சன்ஸ் ஆஃப் அகமதாபாத். அப்போ இதில் கன்சைனார் யாரு? அக்பர். கன்சைன் யாரு? அமர். அப்ப எவ்வளவு அனுப்புறாங்க? 500 டாய்ஸ் at a cost of rupees 800. அப்ப 800 rupees காஸ்ட், நம்பர் அனுப்புறது வந்து 500 டாய்ஸ். consignor paid freight 8000 rupees and insurance 2500 rupees. So if any expenses made by the consignor, what will be the entry? Consignment account to bank. அப்ப consignment account போடும்போது இந்த books of Akbar and Sonsல consignment account போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? to bank அப்படின்னு போட்டு இது அனுப்புவோம். goods அனுப்புறதுக்கு goods sent on consignment, to goods sent on consignment எவ்வளவு அமௌண்ட் போடுவீங்க? 500 into 800. என்ன வேல்யூ வருதோ அதை போட்டுருவீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா during transit 30 toys were totally damaged. 30 டாய்ஸ் வந்து டேமேஜ் ஆகி போச்சாம். அப்போ நம்ம என்ன? அப்நார்மல் லாஸ். இந்த அப்நார்மல் லாஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய காஸ்ட் பிரைஸ் என்ன, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் கன்சைனார் மீட் பண்ணியிருக்காரு. ஏன்னா டூரிங் டிரான்சிட்ல தான் இருக்கு. அப்போ இப்போ நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ இருக்கு. இப்போ எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 8000 ஒன்று செலவு பண்ணியிருக்காரு, 2500 ஒன்று செலவு பண்ணியிருக்காரு, 10500 ருபீஸ் செலவு பண்ணியிருக்காரு இல்லையா? அப்போ 10500 ருபீஸ் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காரு? 500 டாய்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்காரு. ஆனால் டேமேஜ் எவ்வளோ ஆயிருக்குது? 30 டாய்ஸ் ஆயிருக்குது. அப்போ நீங்கள் அதுக்கு எவ்வளோ அப்நார்மல் லாஸ் அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ 10500 டிவைடட் பை 500 இன்டூ 30 போட்டிங்கன்னா அப்நார்மல் லாஸ்னுடைய வேல்யூ வந்துடும். இந்த அப்நார்மல் லாஸ் எங்கே வரும்? கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் பை அப்நார்மல் லாஸ் அப்படின்னு போடுவோம் இல்லைங்களா? சரி, நெக்ஸ்ட் அமர் டுக் டெலிவரி. அப்புறம் எவ்வளோ டெலிவரி எடுத்துக்குவார் அவரு? 470 தான் எடுத்துக்குவார். அப்ப இன்வென்டரி கண்டுபிடிக்கும் போது எவ்வளவு பண்ணிக்கணும்? அவருடைய கான்ட்ரிபியூஷன் 470க்கு இவ்வளவு செலவு பண்ணியிருந்தாருன்னா. அது மட்டும் இல்லாம கன்சைன் என்ன செலவு எடுத்துக்கணும்? இன்வென்டரி கண்டுபிடிக்கிறதுக்கு டிரான்ஸ்போர்ட்டிங் எக்ஸ்பென்சஸ் மட்டும் தான் எடுக்கணும். குடோன் ரெண்ட் எடுத்துக்கூடாது, மற்றபடி வேற இன்சூரன்ஸ் எடுத்துக்கூடாது, வேற எதுவுமே எடுத்துக்கூடாது. ஒன்லி டிரான்ஸ்போர்ட் எடுக்கணும். இங்க அதுக்கு பதிலாக என்ன சொல்றாங்க? லோக்கல் டாக்ஸஸ், அதாவது ஆக்ட்ராய் டியூட்டிஸ். ஒரு இடத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து இன்னொன்று வரும்போது டாக்ஸ் கட்டி எடுத்துட்டு வருவோம். அந்த டியூட்டி நம்ம எடுத்துக்கலாம். லோக்கல் டாக்ஸ் அதை மட்டும் எடுத்துக்கலாம் லோக்கல் டாக்ஸ்ல. ஸோ நீங்க என்ன? அமர் அண்ட் சன்ஸ் டுக் டெலிவரி ஆஃப் த ரிமைனிங் டாய்ஸ் அண்ட் பெய்டு rupees 14100 rupees as local taxes. அப்ப இன்வென்டரி கால்குலேட் பண்ணும்போது இந்த 14100 மட்டும் எடுத்துக்கணும். அவன் டிரான்ஸ்போர்ட் சார்ஜஸ் எதுவும் கொடுக்கல, இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். And then Amar and Sons sent a bank draft to Akbar and Sons for rupees 80,000 rupees. இது எங்க வரும்? ஆக்சுவலா செக்யூரிட்டிக்காக அமர் அண்ட் சன்ஸ் ஒரு பேங்க் டிராஃப்ட் கொடுக்குறாரு. ஒன்று பில்லு கொடுக்கலாம், இல்லை கேஷாக கொடுக்கலாம், இல்லை பேங்க் டிராஃப்ட் கொடுக்கலாம், இல்லை செக்காக கொடுக்கலாம் அட்வான்ஸா. அப்போ அதை நம்ம என்ன பண்ணுவோம்? கன்சைனி அக்கௌண்ட்ல கிரெடிட் சைடில் போடுவோம். பேங்க் அக்கௌண்ட் டெபிட் ஜெனரல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா டு கன்சைனி அப்படிங்கிறத நம்ம போடுவோம். அண்ட் தென் லேட்டர் சென்ட் அன் அக்கௌண்ட் சேல் ஷோயிங். அக்கௌண்ட் சேல் சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? அவளை எவ்வளோ ரிசீவ் பண்ணாரு? 470 ரிசீவ் பண்ணாரு. ஆனால் அவுட் ஆஃப் 470ல 400 டாய்ஸ் வந்து had been sold at rupees 1500 rupees. அப்ப சேல்ஸ் எவ்வளோ? 1500 into 400 அது எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு சேல்ஸை போடலாம். அப்ப பை சேல்ஸ், அந்த சேல்ஸ்ல என்ன வரும்னா பை கன்சைனி. பை கன்சைனிங்கிறவன் யாருங்க? அமர் அண்ட் சன்ஸ். சாரி, அமர் அண்ட் சன்ஸ் அப்படின்னு போட்டு அந்த சேல்ஸை போடலாம். he was entitled to a commission of 6%. அப்ப எவ்வளோ சேல் பண்ணாரோ அதுல 6% கமிஷன். இங்க இட் இஸ் சைலண்ட் அபவுட் த டெல் கிரேடர் கமிஷன், ஓவர் ரைடிங் கமிஷன், இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப நார்மல் கொஸ்டின் தான். ஆனா எவ்வளவு மார்க் கொடுத்துருக்கான் பாருங்க, 10 மார்க்ஸ் கொடுத்துருக்கான். இதை யாரெல்லாம் போட்டிங்க போன தடவை? போடல. எதுக்கு முக்கியமா ஈஸியோ அதை போடாம விட்டுருக்கீங்க. ஒன் ஆஃப் த கிரெடிட் கஸ்டமர்ஸ் குட் நாட் பே rupees for 10 டாய்ஸ் and nothing was recovered from the insurance due to the defect in the policy. ஒருத்தர் பே பண்ணல. எவ்வளோ? 10 டாய்ஸ். ஆமா, 10 டாய்ஸ்க்கு பே பண்ணல. could not pay for 10 டாய்ஸ். அங்க என்ன டெல் கிரேடர் கமிஷன் கொடுத்துருக்கா? கொடுக்கல. அப்ப என்ன வரும்? பேட் டெப்ஸ் வரும். அப்ப எவ்வளோ அதனுடைய வேல்யூ? ஒரு டாய்ஸோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்துட்டு 10 டாய்ஸ்க்கு என்னன்னு பார்த்துட்டு அதோட இது போடணும். பேட் டெப்ஸ்ன்னு போட்டு அங்க போடணும்.
you are required to prepare consignment account and Amar Sons account in the books of consignment account consignee account மட்டும்தான் கேட்கலாம். இதில் என்ன கஷ்டம் எனக்கு ஒன்றும் புரியல ஈஸி தானே, ரொம்ப ஈஸி, ரொம்ப சிம்பிள் ஈஸி. இதை எப்படி கஷ்டப்பட்டீங்க? அப்போ இந்த புக்ஸ் ஆஃப் அக்பர் அண்ட் சன்ஸ் அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். அக்பர் அண்ட் சன்ஸில் கன்சைன்மெண்ட் அக்கௌண்ட் ஒன்று போடணும், இன்னொன்று கன்சைனி அக்கௌண்ட் அமரன் இதில் போடணும். போட்டிங்கன்னா அமர் அக்கௌண்ட் இங்கே போடலாம் கீழே. சரி, இப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அமௌண்ட்டு particulars இப்போ நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ என்ன வரும்? two goods sent on consignment எவ்வளவு வரும்? இப்ப 4 lakhs. அப்ப 2 goods sent on consignment 4 lakhs. 4 lakhs எப்படி வந்தது? 500 tax நம்பரா into 800 அப்ப 4 lakh rupees. சரி, அடுத்து என்ன பண்றான்? during consignor paid freight 8000 and insurance 2500 rupees. அப்ப to bank ன்னு போட்டு எவ்வளவு செலவு பண்றான்? 8000 தனித்தனியாவும் போடலாம், freight தனியா போடலாம், insurance தனியா போடலாம். freight 8000 insurance 2500 அப்ப 10500 இன்சூரன்ஸ் பண்றான். சரி, அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா கன்சைனி அக்கௌண்ட் நம்ம தனியா போட போறோம், அதை நம்ம அப்புறம் பார்க்கலாம். இதுல கன்சைனி அக்கௌண்ட் வேணும் இங்கே போட்டுருந்தாங்க, இது இடம் பத்தாதுன்னு நினைக்கிறேன். சரி, நம்ம பெருசு சின்னதாக போட்டுக்கலாம். ஓகே, சரி. அதுக்கப்புறம் அமர் அண்ட் டுக் டெலிவரி ஆஃப் த டாய்ஸ் அண்ட் பெய்டு 14,100 as a local tax. அப்போ என்ன வரும்? டூ கன்சைனி அப்படின்னு போட்டு லோக்கல் டாக்ஸ் எவ்வளோ? 14,100. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன செலவு பண்ணிருக்காரு? அதில் அக்கௌண்ட் சேல்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா சென்ட் பேங்க் டிராஃப்ட் கொடுக்குறது வந்து அது அப்படியே வந்துடும், பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சைனின்னு வந்துடும், அதை நம்ம தனியாக போடுவோம், இதில் வராது. அந்த 1500 rupees ஈச் விற்கிறார் அப்போ அக்கௌண்ட் சேல்ஸில். அப்போ என்ன வரணும்? அவர் பேர் என்ன? பை அமர் அண்ட் சன்ஸ். பை இது வந்து சேல்ஸுக்கு. சேல்ஸ் எவ்வளோ பண்ணுறாரு? அப்போ 400 into 1500 எவ்வளவு வருது? 6 lakhs rupees. அப்ப இது 6 lakhs rupees வருது. நெக்ஸ்ட் இவர் கோடவுன் ரெண்ட் கொடுக்கறாரு. கோடவுன் ரெண்ட் எவ்வளவு? கோடவுன் ரெண்ட் 3500 rupees கோடவுன் ரெண்ட் கொடுக்கறாரு. அடுத்து வந்து என்ன பண்ண? கமிஷன் வருது. கமிஷன் எவ்வளவு வரும்? 6%. 6 lakhsல 6% 0 போயிடுச்சுனா 36000 வரும். அப்ப டு கமிஷன் 2 எழுது தேவையில்லை, மேல இருக்கு. டு கமிஷன் 6% 36000. and then bad debts வருது. bad debts எவ்வளவு? 10 டாய்ஸ். 10 டாய்ஸ்ல எவ்வளவு ஒரு டாய்ஸோட விலை? 1500. அவர் விக்கிறது. ஆமா, அதான bad debts. 1500 into 10 so 15000 rupees bad debts. அப்ப கமிஷன் போட்டோம், வேற எந்த கமிஷனும் இல்லை, இது அப்படியே போடுங்க. 15000 plus 36000 plus 3500 plus 14100 so 68600 rupees. இப்போ அப்நார்மல் லாஸ் கண்டுபிடிக்கணும். அப்நார்மல் லாஸ் எவ்வளவு வருது பாருங்க. இங்க அப்நார்மல் லாஸ் போட்டீங்கன்னா இப்போ அப்நார்மல் லாஸ் அப்படின்னா அதோடைய காஸ்ட் பிரைஸ் எவ்வளோ? காஸ்ட் பிரைஸ் 800. மொத்தம் எவ்வளவு வந்தது? 30யா? எஸ் சார். 30 தானே டேமேஜ்? 30 டாய்ஸ். அப்ப 30 into 800 எவ்வளவு வருது? 24000 rupees இது வந்துருச்சு. அதோட அவனுடைய எக்ஸ்பென்சஸ் நீங்க ரெண்டு ஒண்ணாவே போட்டுக்கலாம். 10500 rupees பண்றான். அப்ப proportionate expenses of consignor, proportionate expenses என்னென்ன எவ்வளவு பண்றாரு? ஒரு 8000 ஒன்னு 2500. அப்ப 10500 எவ்வளவு செலவு பண்றாரு அப்படின்னா 500 யூனிட்ஸ் பண்றாரு. ஆனா டேமேஜ் ஆயிருக்கிறது எவ்வளவுனா 30 யூனிட்ஸ். அப்ப 10500
divided by 500 into 30. So 630. அப்ப 24,630 அப்படிங்கிறது தான் abnormal loss. Abnormal loss எங்க வரும்? By abnormal loss. எவ்வளவு? 24,630. சரி, அப்ப கமிஷன் கொடுத்தாச்சு, பேங்க் இதெல்லாம் கொடுத்தாச்சு. இப்ப abnormal, இப்ப இன்வென்டரி கண்டுபிடிக்கணும். இன்வென்டரி எவ்வளவு இருக்கும்? பை இன்வென்டரி 70. இன்வென்டரியில நல்லா கவனிச்சீங்கன்னா பாத்தீங்கன்னா மொத்தமா அமைச்சது 500. அப்நார்மல் லாஸ் அது வந்து ஒரு 30. அப்ப மொத்தமா 470. சோல்ட் அவுட் எவ்வளவு சோல்ட் பண்ணிருக்காருன்னா 400 யூனிட்ஸ். அப்ப 70 யூனிட்ஸ் தான் இன்வென்டரி. ஆச்சா, 70 டாய்ஸ் தான் இருக்கு. இதனுடைய வேல்யூ நீங்க கண்டுபிடிக்கணும். 70 டாய்ஸ் அப்படின்னா எவ்வளவு வரும்? 70 டாய்ஸ்ல இப்ப இன்வென்டரிக்கு போறோம் பாருங்க. இன்வென்டரியில காஸ்ட் பிரைஸ் எவ்வளவு? காஸ்ட் பிரைஸ் 70 into 800. அப்ப 56,000 rupees இதுல வருது. ஓகே, இப்ப காஸ்ட் பிரைஸ். அவனுடைய எக்ஸ்பென்சஸ் எவ்வளவு சொல்லிருக்கோம் நம்ம? அப்ப கன்சைனர் எக்ஸ்பென்சஸ். கன்சைனர் அவன் பேர் என்ன? அக்பர். அப்ப அக்பரோட எக்ஸ்பென்சஸ் பாத்தீங்கன்னா 10,500 divided by 500 into 70. 1,470. 10,500 divided by 500 into 70. 1,470. இவன் எவ்வளவு பண்ணுவான் அப்படின்னா, இப்ப கன்சைனி இது பேர் என்ன? பேரு அமர் எக்ஸ்பென்சஸ் வந்து என்ன பண்ணா, நீங்க இந்த ஒண்ணு மட்டும் எடுத்துக்கணும். லோக்கல் இது மட்டும் எடுத்துக்கணும். என்ன லோக்கல் டாக்ஸஸ்னு அந்த 14,100 எடுத்துக்கணும். 14,100 எத்தனை யூனிட் அவன் கையில ரிசீவ் பண்றான் அப்படின்னா 470 தான். 500ல 30 டேமேஜ் ஆயிடுச்சு. அப்ப 470 into 70. 2,100. ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். 14,100 divided by 470. So into 70. 2,100. சரி, 59,570. அப்ப 59,570. 59,570. அப்ப இன்வென்டரியோட வேல்யூ 59,570. அவ்வளவுதான். அப்ப நீங்க இப்ப பண்ணீங்கன்னா ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட் எவ்வளவு அப்படின்னு தெரிஞ்சிரும். ஆட் பண்ணுங்க. 6 lakhs plus 24,630 59,570. So 6 lakhs 84,200. அப்ப 6 lakhs 84,200. அப்ப இதுல வந்து மைனஸ் 68,600 மைனஸ் 10,500 மைனஸ் 4 lakhs 2,05,100. 2,05,100. இதுதான் வந்து ப்ராஃபிட் ஆன் கன்சைன்மெண்ட். நோட் பண்ணீங்க. அடுத்தது கன்சைனி அக்கவுண்ட் கேட்டிருக்காங்க, அதை அப்புறம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த புக்ஸ் ஆஃப் அக்பர் அண்ட் சன்ஸ்ல கன்சைனி அக்கவுண்ட் போட போறோம். அப்ப கன்சைனி அக்கவுண்ட் அதுவும் கேட்டிருக்காங்க. கன்சைனி அக்கவுண்ட்ல ஃபர்ஸ்ட் அவர் என்ன பண்றாரு? ஒரு டிடி கொடுக்குறாரு செக்யூரிட்டியா. அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்? பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு கன்சைனி அப்படின்னு. எவ்வளவு டிடி கொடுக்குறாரு? அது 80,000 rupees கொடுக்குறாரு. அப்ப பை பேங்க் செக்யூரிட்டியா கொடுக்குறது 80,000 rupees கொடுக்குறாரு. அது இல்லாம கன்சைன்மெண்ட்டுக்கு அவர் எவ்வளவு செலவு பண்றாரு பாருங்க. குடோன் ரெண்ட் கொடுத்துருக்காரு. அதுக்கப்புறம் வேற என்ன? அவருக்கு நம்ம கமிஷன் கொடுக்கணும், பேட் டெப்ட்ஸ் எடுத்துக்கணும், லோக்கல் டாக்ஸஸ் கொடுத்துக்கணும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? பை கன்சைன்மெண்ட் அப்படின்னு போட்டு அதுல எப்படி நம்ம எழுதணும்? கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு அப்படி தானே போட்டோம். கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு கன்சைனி. அதுல லோக்கல் டாக்ஸ் எவ்வளவு பண்ணிருக்காரு, அந்த லோக்கல் டாக்ஸுக்கு அப்புறம் குடோன் ரெண்ட் அது எவ்வளவு கொடுத்திருக்காரு, கமிஷன் அடுத்தது எவ்வளவு வருது கமிஷன், நெக்ஸ்ட் வந்து பேட் டெப்ட்ஸ் 3 அதுல எவ்வளவு போட்டுருக்கோம் பாருங்க. இது 3 அவுட்டும். இது வந்து 68,600. இப்போ நீங்க இது வந்து 14,100 அப்படியே கூட போட்டுக்கலாம். 14,100 3,500 குடோன் ரெண்ட், கமிஷன் 36,000 கமிஷன், 15,000 பேட் டெப்ட்ஸ் வந்து 15,000. இவ்வளவுதான். அக்கவுண்ட் சேல்ஸ் ஒன்னு பண்ணோம் இல்லையா? கன்சைன்மெண்ட் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல போட்டுருந்தோம். அவர் பேர் என்னது? அமரன் சேல்ஸ் போட்டு 6 lakhs. அப்ப நீங்க என்ன பண்ணனும்? 2 கன்சைனி. இதான் அமர், இது வந்து அமரன் சென்ஸ்.
அமர் அண்ட் சென்ஸ் அப்படின்னு போடலாம். நீங்க கன்சைனின்னு போடல, அப்படியே போடலாம் அமர் அண்ட் சென்ஸ்ல. அப்ப கன்சைனிங் அக்கௌண்ட் டெபிட் டு கன்சைன்மெண்ட் அப்படின்னு போடணும். இந்த இடத்துல கன்சைன்மெண்ட் போட்டு அக்கௌண்ட் சேல் எவ்வளோ 6 lakhs rupees. அப்ப 6 லட்சம் ரூபாய் கன்சைன்மெண்டோட பணம் வித்து அவர் வச்சிருக்காரு. அது இல்லாம அவர் நமக்கு கொடுத்தது 80,000 கொடுத்தாரு, நம்ம கொடுக்க வேண்டியது இவ்வளோ. இன்னும் மீதி நம்ம அவர்கிட்ட இருந்து எவ்வளவு வரணும் அப்படின்னு பேலன்ஸ் பண்ணீங்கன்னா அப்ப 6 lakhs rupees மைனஸ் சாரி 6 lakhs தானே கரெக்ட். 6 lakhs rupees மைனஸ் அந்த இதெல்லாம் மைனஸ் பண்ணா எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 6 lakhs மைனஸ் 80,000 68,613 14,400 ஒரு நிமிஷம் செக் பண்ணா 3,500 மைனஸ் 36,000 15,000 எவ்வளவு? 4,51,400 பை பேங்க். இந்த அமௌண்ட் அவர் அனுப்புவாரு யாருக்கு? கன்சைனருக்கு. கன்சைனர் புக்ல தான் நம்ம பார்க்கறோம். இன் தி புக்ஸ் ஆஃப் அக்பர் அண்ட் சென்ஸ் இல்லையா? இது எப்படி காப்பி பண்ணீங்க? இப்ப क्वेश्चन நம்பர் 3B. 3B வந்து based on bills receivable account. அதை பேஸ் பண்ணி வருது. கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனிச்சீங்கன்னா ஈஸியா புரிஞ்சிடலாம். Journalize the following transaction in the books of the Mr. கார்த்திக் புக்ஸ்ல. இப்போ நம்ம தான் கார்த்திக் நினைச்சிட்டு நீங்க அப்படியே ஒவ்வொரு டிரான்சாக்ஷனையும் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன சொல்றான் அப்படின்னா நல்லா கவனிங்க. இதுல கார்த்திக் அக்செப்டட் எ பில் ஆஃப் பாலுவோட பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்கேன். நார்மலா பில் அக்செப்ட் பண்ணா நான் என்ன பண்ணுவேன்? பாலு அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் பேயபிள் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதுதான் சொல்றான் ஏற்கனவே நான் அக்செப்ட் பண்ணது. கார்த்திக் அக்செப்டட் எ பில் ஆஃப் பாலு ஃபார் rupees 3,500 டிஸ்சார்ஜ்டு பை கேஷ் பேமெண்ட். நல்லா பார்க்கணும். 3,500 ரூபாய் நான் கொடுக்கணும் பாலுவோட பில்லுக்கு. ஏற்கனவே ஒரு பில்லு கொடுத்துருக்காரு. அப்போ நான் என்ன பண்ணிருக்கேன்? அதாவது நான் பில்லு வந்து அக்செப்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் 3,500 ரூபாய்க்கு பாலுக்கு. இப்போ நான் கொடுக்கணும். அப்போ நமக்கு என்ன வரும்? பில்ஸ். இப்போ நம்ம 3,500 ரூபாய் கொடுத்துட்டேன்னு வச்சுங்க. அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அப்படின்னு வந்துடும் இல்லையா? அப்படிதானே? என்ன நான் பில்லு கொடுத்தேன் திருப்பி வருது பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க். ஆனா இங்க முழுசா கொடுக்கலவே. டிஸ்சார்ஜ் பை கேஷ் பேமெண்ட் ஆஃப் எவ்வளவு கேஷ் பேமெண்ட் பண்றானா 1,500 ரூபீஸ் தான் கொடுக்குறான். 1,500 ரூபாய் கொடுக்குறான். அப்ப மீதி எவ்வளவு கொடுக்கணும்? இன்னும் 2,000 ரூபீஸ் கொடுக்கணும். அப்ப 3,500 ரூபாய் கொடுக்கணும். ஆனா கொடுக்கல. 1,500 ரூபாய் தான் நான் கொடுக்குறேன் கேஷ். டு கேஷ் கொடுத்தா நம்ம எனக்கு என்ன வரும்? அப்ப கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப என்ன பண்ணணும்? கேஷ் அக்கவுண்ட் வந்து நம்ம கிரெடிட் பண்ணணும். சரி, இது டிலே பண்ணனால இந்த 3,500 முழுசா கொடுக்காதனால அவன் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றான்னா ஒரு 75 ரூபீஸ் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றான். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றான் அப்படின்னா எனக்கு என்ன? அது எக்ஸ்பென்சஸ். அப்ப டெபிட் எக்ஸ்பென்சஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட்டை டெபிட் பண்ணணும். அப்ப என்ன என்ட்ரி? அப்படியே காம்பவுண்ட் என்ட்ரியா பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. ஏற்கனவே நான் பில்ஸ் பேயபிள் ஒருத்தர் கொடுத்துருக்கேன். அது திருப்பி வரணும். இப்ப டிஸ்சார்ஜ் பண்ணணும். டிஸ்சார்ஜ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா திருப்பி வரும். அப்ப பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெபிட் வருமா? எவ்வளவு? 3,500 ரூபாய் பில்லு வரும். அது மட்டும் இல்லாம அதை ஒழுங்கா முழுசா பே பண்ணாதனால 75 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்றான். அப்ப கார்த்திக் எனக்கு என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் வந்து எக்ஸ்பென்சஸ். டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட் டெபிட் ஒரு 75 ரூபீஸ். ஓகேவா? சரி, இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இப்போ 3,500 ரூபாய் கொடுக்கணும், ஒரு 75 ரூபாய் கொடுக்கணும். ஆனா நான் எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னா கேஷ் பேமெண்ட் only 1,500. கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அப்ப டு கேஷ் அப்ப எவ்வளவு வரும்? 1,500 ரூபீஸ். அப்ப நல்லா பாருங்க 1,500 கொடுத்தோம். அப்ப மீதி இருக்கிறத என்ன பண்றோம்? நியூ பில்லா கொடுக்குறோம் அப்படின்றான். அண்ட் நியூ பில் ஃபார் த பேலன்ஸ். பேலன்ஸ் எவ்வளவு? 2,000 இன்க்ளூடிங் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு? 75. அப்ப முதல் நியூ பில்லுக்கு எவ்வளவு பைசா வரும்? 2,075 ரூபாய். அப்ப நியூ பில் கொடுத்தா நமக்கு மறுபடியும் என்ன வரும்? யாருக்கு நம்ம கொடுக்குறோம்? அவனுக்கு பைசாவுக்கு நம்ம கொடுக்குறோம். அப்ப 2 பில்ஸ் பேயபிள். மறுபடியும் ஒரு பில்ஸ் பேயபிள் அவனுக்கு கொடுக்குறோம் பார்ட்டிக்கு. அப்ப எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 2,075 இவ்வளவுதான். அப்ப நீங்க பார்க்கணும் the new அதாவது bill accepted now discharged by Mr. Karthik including interest by part payment of rupees 1,500 and a new bill of rupees 2,075 including interest அப்படின்னு எழுதணும்.
புரியுதுங்களா இது? ரெண்டாவது நெக்ஸ்ட் என்ன பாருங்க, இது யாருக்கு புரியல? யாருக்கு ஏதாவது புரியுதா? உங்களுக்கு புரியலையா? புரியுது, சரி. அடுத்தது கோபால் அக்செப்டன்ஸ். இப்போ நம்ம என்ன சொல்றோம், இந்த புக்ஸ் ஆஃப் கார்த்திக் தான் நம்ம போறோம். நம்ம தான் கார்த்திக் அப்படின்னு நினைச்சீங்க. இந்த புக்ஸ் ஆஃப் கார்த்திக் அப்படின்னா இந்த புக்ஸ் ஆஃப் கார்த்திக் இல்ல, கோபால் அக்செப்டன்ஸ். அப்ப நான் தான் கார்த்திக். கோபால் அக்செப்ட் பண்ணியிருந்தா அது எனக்கு பில்ஸ் ரிசீவபிளா பேயபிளா? எனக்கு பில்ஸ் ரிசீவபிள். அப்ப 4500 ரூபாய் பில்ஸ் ரிசீவபிள். கோபால் அக்செப்டன்ஸ் ஃபார் rupees 4500 was endorsed by கார்த்திக் to மோகன். அப்ப நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மோகனுக்கு நான் தான் கார்த்திக்னா எனக்கு பில்லு வரும்போது நான் என்ன என்ட்ரி போட்டிருப்பேன் அப்படின்னா, பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் விட்டு கோபால்னு போட்டிருப்பேன். ரெண்டாவது கார்த்திக் என்டார்ஸ் பண்ணும்போது என்ன பண்ணிருப்பேன், கார்த்திக் அக்கௌண்ட் விட்டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு போட்டிருப்பேன். ஆனா இப்ப ஹானர் ஆகணும். ஹானர் ஆகிறது யார் பண்ணணும்? இப்ப நான் என்டார்ஸ் பண்ணாம இருந்திருந்தா எனக்கு நான் பில்லை கொடுத்துட்டு பைசா வாங்கிக்குவேன், பேங்க் அக்கௌண்ட் விட்டு பில்ஸ் ரிசீவபிள்னு போட்டுருவேன். ஆனா இப்ப நான் என்டார்ஸ் பண்ணிட்டேன். என்டார்ஸ் பண்ணிட்டா யாருக்கு பைசா கொடுக்கணும்? கோபால் வந்து கொடுக்கணும். யாருக்கு கொடுக்கணும்? மோகனுக்கு கொடுக்கணும். அதுதான் சரி. அவன் கொடுக்கல, அதனால ஒரு நோட்டிங் சார்ஜஸ் ஒரு 50 ரூபா இருக்கு, அதையும் மோகன் பே பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணணும்? கோபால் கிட்ட இருந்து எவ்வளவு வரணும்? அமௌண்ட் ஒரு 4500 பிளஸ் நோட்டிங் சார்ஜஸ். அப்ப 4550. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? கோபால் அக்கவுண்ட் டெபிட் டு மோகன். எவ்வளவு அமௌண்ட்மா? 4500 பிளஸ் 50 நோட்டிங் சார்ஜஸ்ல 4550. 4550. இதுக்கு நேரேஷன் என்ன எழுதணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது the endorsed bill to மோகன் was dishonored by Mr. கோபால். ஆச்சுங்களா? டிசானர் ஆயிருக்கு. அப்ப இது வந்து it is a entry for dishonor. So அதே சமயத்துல it includes the noting charges paid by மோகன் பே பண்ணியிருக்கான் அப்படின்னு இதை எழுதிக்கணும். இது ரெண்டாவது கொஸ்டின். அடுத்து மூணாவது கொஸ்டின் என்ன சொல்றேன் பாருங்கன்னா, அதே கார்த்திக் நம்ம தான். தோசி ரிட்டையர்ஸ் a bill. ரிட்டையர்மெண்ட்னா நம்ம என்ன பார்த்திருக்கோம்? ஒரு பில்ல மெச்சூரிட்டி டேட்டுக்கு முன்னாடி கொண்டாந்து செட்டில் பண்றோம் அப்படின்னா ரிட்டையர்மெண்ட். நம்ம செட்டில் பண்ணாலும் சரி, அவன் செட்டில் பண்ணாலும் சரி. இப்போ நம்ம வந்து யாரு? கார்த்திக். ஆனா தோசி ரிட்டையர் பண்றான். அப்பனா என்ன அர்த்தம்? அவன் நமக்கு ஏற்கனவே ஒரு பில்லு கொடுத்துருக்கான். அப்ப நம்ம ஏற்கனவே ஒரு என்ட்ரி போட்டிருப்போம், பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட் விட்டு தோசி அப்படின்னு போட்டிருப்போம். இப்போ அவன் என்ன சொல்றான்? 3 மாசம் டைம் கொடுத்துருக்கோம்னு வச்சுங்க. இல்ல சார், கொஞ்சம் அமௌண்ட் குறைச்சிட்டு நான் இப்பே கொடுத்துறேன் சார் அப்படின்றான். அதுக்கு பேர் என்ன? ரிபேட். அப்ப வரும்போது ரிபேட். அப்ப தோசி ரிட்டையர்ஸ் a bill for rupees 2500 rupees drawn on him by Karthik for rupees 25 discount. அப்படினா என்ன வரும்? இப்ப பேங்க் அக்கவுண்ட் டெபிட். பேங்க் அக்கவுண்ட் எவ்வளவு டெபிட் ஆகும்? 2475. இப்ப யாருக்கு லாஸ்? கார்த்திக் லாஸ். ஏன்னா 25 ரூபாய் வரது இப்ப வராது. அப்ப டெபிட் லாஸ், டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். அப்ப இன்ட்ரெஸ்ட் அக்கவுண்ட், அதாவது இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் வராது, ரிபேட்னு போடலாம் அல்லது டிஸ்கவுண்ட்னு போடலாம். அப்ப டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் டெபிட். கேஷ் எவ்வளவு வரும் நமக்கு? டெபிட் வாட் கம்ஸ் இன் 2400. அப்ப நீங்க மூணாவது என்ட்ரி என்ன போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்ப கேஷ் அக்கவுண்ட் டெபிட் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் எவ்வளவு வரும்? 2475 ரூபாய். and then இதுல ரிபேட் ஆர் டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட், அடுத்து டிஸ்கவுண்ட் அக்கவுண்ட் 25 rupees. நமக்கு இருந்து என்ன போகுது? பில்ஸ் ரிசீவபிள். அப்ப 2 பில்ஸ் ரிசீவபிள் 2500. இந்த என்ட்ரி போட்டுங்க. அதாவது தோசி ரிட்டையர்ட் பில் ஆச்சுங்களா, பிஃபோர் தி மெச்சூரிட்டி டேட் ரிட்டையர் பண்றாரு. நம்ம ஆல்ரெடி அவர் அக்செப்ட் பண்ணியிருந்தாரு அந்த பில்ஸ் ரிசீவபிள். அடுத்தது நெக்ஸ்ட் அதை விட இம்பார்ட்டன்ட் இன்னொன்று என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் அக்செப்டன்ஸ் டு பிரேம் ஃபார் rupees 6500. அப்ப கார்த்தி அக்செப்டன்ஸ்னா என்ன? நம்ம வந்து ஒருத்தங்கிட்ட கடன் வாங்கி இருக்கிறோம், பில்லு கொடுத்துருக்கிறோம். அப்ப நம்ம பே பண்ணணும். அப்ப பில்ஸ் பேயபிள் ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அப்ப பிரேம் அக்கவுண்ட் டெபிட் பில்ஸ் பேயபிள் அப்படின்னு நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அது இப்போ டிஸ்சார்ஜ் ஆகுது. டிஸ்சார்ஜ் ஆகுதுன்னா என்ன பண்ணணும்? நம்ம தான் பைசா கொடுக்கணும். அப்ப அந்த பில்ஸ் பேயபிள் என்ன வரும்? நம்ம கிட்ட வரும் திருப்பி. புரியுதுல? திருப்பி வரும். நம்ம ஃபுல்லா நம்ம கொடுத்துட்டோம்னா பில்ஸ் பேயபிள் அக்கவுண்ட் டெபிட் பேங்க் கொடுங்க. ஆனா இங்க அப்படி கொடுக்கல. இவன் அதுக்கு பதிலா என்ன பண்றான்? அசோக் அக்செப்டன்ஸ் டு கார்த்திக்.
இன்னொருத்தன் வந்து என் பில்லை அக்செப்ட் பண்ணியிருக்கான், எனக்கு பில்ஸ் ரிசீவபிள் வருது யாருக்கிட்ட இருந்து, அசோக் கிட்ட இருந்து. அப்போ அசோக் கிட்ட இருந்து வந்த பில்ஸ் ரிசீவபிளை நான் வந்து பிரேமுக்கு கொடுக்குற பில்ஸ் பேயபிள் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட்டை நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் எது மூலமா அப்படின்னா, என் பில் ரிசீவ்டு ஃப்ரம் அசோக். அப்போ பில்ஸ் ரிசீவபிள் அசோக் பண்ணுறேன். அப்போ பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள். பில்ஸ் பேயபிள் அக்கௌண்ட் டெபிட் டு பில்ஸ் ரிசீவபிள் அப்படின்னு பாருங்க. அதுக்கு நேரேஷன் இப்போ நான் சொல்றதெல்லாம் மறுபடியும் எழுதிக்கங்க. 6500 ரூபாய், அதாவது அமௌண்ட் டியூ டு ஃப்ரேம். ஃப்ரேம் வந்து was settled. Actually the bills payable account, the bills payable to frame is discharged by bills receivable from Ashok. அவ்வளவுதான், சிம்பிள். கிளியரா? எவ்வளவு ஒரு क्वेश्चन எவ்வளவு மார்க் கொடுத்திருக்காங்க பாருங்க. 5 மார்க்ஸ், அப்படியே 5 மார்க்ஸ் வாங்கலாம். இப்போ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இது வந்து ஆவரேஜ் டியூ ரேட்ல இருந்து பார்த்து வர்றது. क्वेश्चन நம்பர் 3C ல வருது. क्वेश्चन नंबर 3C ல attempt any one of the following two parts அது okay. Sita and Geeta are partners in a firm. They have drawn the following amounts from the firm during the year ended 31st March 2023. இப்போ நீங்க இத பாக்கும்போது இது வந்து டிராயிங்ஸ்ல வருது, பார்ட்னர்ஷிப் டிராயிங்ஸ்ல வருது. நமக்கு பார்ட்னர்ஷிப் டிராயிங்ஸ் உடனே அந்த ஞாபகம் போயிடக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ்ல என்ன ஆவரேஜ் பீரியட் மெத்தட்னு ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் ப்ராடக்ட் மெத்தட் இருக்கு, வெயிட்டட் ஆவரேஜ் பீரியட் மெத்தட் இருக்கு. அதுல மந்த் ஆரம்பத்தில் பண்றது, பிகினிங்ல பண்றது, குவார்டர்லியில பண்றது, ஆஃப் இயர்லியில பண்றது, இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஏன்னா இதுல வந்து பர்டிகுலரா ஆவரேஜ் டியூ ரேட்ல பேஸ் பண்ணுங்கன்றாங்க. ஆவரேஜ் டியூ ரேட்னா நம்ம என்ன பண்ணுவோம், நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிப்போம், பேஸ் டேட்ல ஒன்று வச்சுக்குவோம், நம்பர் ஆஃப் டேஸ் கண்டுபிடிப்போம், ப்ராடக்ட் கண்டுபிடிப்போம். அப்ப ஆவரேஜ் டியூ ரேட்டுக்கு ஃபார்முலா என்ன, யாரா சொல்றீங்களா? பேஸ் டேட் பிளஸ் டோட்டல் ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட். அது என்ன வருதோ அதுதான் ஆவரேஜ் டியூ டேட். அந்த டேட்ல இருந்து எந்த பேஸ் டேட் வச்சோமோ அதுல இருந்து நாங்க கால்குலேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் டியூ டேட் வரும். அப்ப நீங்க இந்த சிஸ்டத்தை தான் நீங்க யூஸ் பண்ணணும், ஆவரேஜ் டியூ டேட் சிஸ்டத்தை தான். அப்ப இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, மொத்தம் 2 பார்ட்னர். இப்ப சீதா அப்படிங்கிறவங்க 14லயும் 2011லயும் அண்ட் தென் 16 ஜனவரியிலையும் மொத்தம் 3 டிராயிங்ஸ் பண்ணியிருக்காங்க. கீதா வந்து 14 செப்டம்பர், அடுத்தது 31 மார்ச், இது ரெண்டுலையும் பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் அதே கீழே அவங்களே சொல்லிட்டாங்க, இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு 12% per annum on all drawings. Calculate interest chargeable from each partners by using average date system, due date system அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபார் நீங்கள் பார்க்கணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் சீதா டிராயிங்ஸ், ஃபார் சீதா டிராயிங்ஸ் எழுதிங்க. சீதா டிராயிங்ஸுக்கு எவ்வளோ ஆவரேஜ் டியூ டேட் என்ன, முதல்ல இதை பாருங்க. அடுத்தது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபார் கீதா டிராயிங்ஸ் அவங்களுக்கு என்ன அப்படின்னு பாருங்க. ஏன்னா இவங்கள 3 டிரான்சாக்ஷன் இருக்கு, இங்க 2 டிரான்சாக்ஷன் தான் இருக்குது. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் டேட் ஆச்சுங்களா, அமௌண்ட், அடுத்தது நம்பர் ஆஃப் டேஸ், இது ஃப்ரம் பேஸ் டேட் அதான வரும், பேஸ் டேட், அண்ட் தென் டோட்டல் ப்ராடக்ட், அதாவது ப்ராடக்ட்னு வரும், கீழே வரும்போது டோட்டல் ப்ராடக்ட்னு வரும். சரி, இப்போ நீங்க இதுல ஒவ்வொன்றிலையும் நீங்க பாத்தீங்கன்னா டேட்ல என்ன டேட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இங்கேயும் எழுதிக்கலாம். டேட்டு, அமௌண்ட், அண்ட் தென் நம்பர் ஆஃப் டேஸ், அண்ட் தென் ப்ராடக்ட். சரி, இப்போ டேட்ல ஃபர்ஸ்ட் சீதாவுக்கு மட்டும் தான் நம்ம எடுத்துருக்கிறோம். 14ல எடுத்திருக்காங்க, 2022ல 14ல எவ்வளவு அமௌண்ட், 53,000. இந்த அமௌண்ட்டை மட்டும் நோட் பண்ணீங்க. அடுத்தது சீதா வந்து 2011ல எடுத்திருக்காங்க, 2022ல எவ்வளவு அமௌண்ட், 35,000. அடுத்தது சீதா இன்னொன்னு 16 ஜனவரி 2023ல அது ஒரு அமௌண்ட் எடுத்திருக்காங்க, எவ்வளவு, 25,000. நல்லா பாத்துங்க, செக் பண்ணீங்க. 53,000, 35,000 and then 25,000 3 டேட்ல. சரி, இவங்க எவ்வளவு எடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கீதா வந்து 14/9ல ஒன்னு எடுத்திருக்காங்க. 14/9/22ல அமௌண்ட் வந்து 14/9ல 20,000 எடுத்திருக்காங்க. அடுத்தது இன்னொன்னு வந்து 31/3/2023, 31/3/2023ல ஒரு அமௌண்ட் எடுத்திருக்காங்க, 22,000 எடுத்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ண, இதில் தான் நீங்கள் நம்பர் ஆஃப் டேஸ் போட்டு கால்குலேட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் எவ்வளோ அப்படின்ட்டு. இப்போ பேஸ் டேட் என்ன சொல்லிருக்கான், கொஸ்டின்லேயே சொல்லிட்டான். பேஸ் டேட் என்ன வரும்னா, பேஸ் டேட் நல்லா நோட் பண்ணிங்க, ரெண்டுக்குமே
பேஸ் டேட்டு 1st ஏப்ரல் 2022 அப்படின்றான். அப்ப நீங்க இதுக்கு என்ன பண்ணணும், 1st ஏப்ரல்ல இருந்து இந்த டேட் வரைக்கும் 1/4/2022 வரைக்கும் என்ன டேட் அப்படின்னு பார்க்கணும். ஆச்சுங்களா? அப்ப எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 1st ஏப்ரல், அதான் இந்த ஏஜ்ல 1st ஏப்ரல் ரெண்டு ஒரே டேட் தான். அப்ப பேஸ் டேட் இங்க என்ன வரும், 0 அப்படின்னு வரும். அப்ப ரெண்டாவதுக்கு தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். அப்ப 1st ஏப்ரல்ல இருந்து 2011 வரைக்கும் நீங்க எப்படி பண்ணணும்? 1st ஏப்ரல் எவ்வளவு நாள், 30 நாள். 30 நாள் ஒரு நாள் போச்சுன்னா எவ்வளவு வரும், 29 டேஸ். அப்ப ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் அந்த நவம்பர் 20 போட்டீங்க அப்படின்னா அப்ப பாருங்க 1 2 3 4 என்ன 3 4 3 மீதி ஒண்ணா இருக்கு 3 6 9 12 15 18 21 23 233 டேஸ் அப்படின்னு வரும். அப்ப 233 டேஸ் இதை போடுங்க. அதுக்கப்புறம் நீங்க இதுல பாத்தீங்கன்னா 20ல இருந்து நீங்க பாருங்க அப்படியே இதே டேட்ல இருந்து அதாவது இந்த டேட்ல இருந்து வரணும். 20 வரைக்கும் நமக்கு எவ்வளவு இருந்தது, 233 நாள் இருந்துச்சு ஷார்ட்கட்டா இருந்தா. அப்ப இதுல எவ்வளவு இருந்து மிச்சம் 10 டேஸ் அதை அப்படியே வச்சுக்கங்க. அப்ப நவம்பர் முடிஞ்சிருச்சு. அப்ப டிசம்பர், ஜனவரி, அடுத்து பிப்ரவரி 28 டேஸ் தான் வச்சுக்க சொல்றான். அப்புறம் மார்ச், சாரி இதுல ஜனவரி வரைக்கும் தான் வருது. ஓகே சரி இதுல வந்து எப்படின்னா வெரி குட் சூப்பர். இது வந்து என்னன்னா மீதி நவம்பர்ல மீதி, டிசம்பர்ல 1, ஜனவரியில 16. அப்ப நீங்க பாருங்க 290 டேஸ். 0 0 மீதி 1 2 5 6 290 டேஸ் வரும். அப்ப 290 டேஸ். அப்ப இது ப்ராடக்ட் என்ன அப்படியே பார்க்கணும். அதே மாதிரி இதுல எவ்வளவு வருதுமா, இதுல நீங்க அப்படியே பாத்தீங்கன்னா 4 அத 9ல வரும். பேஸ் டேட் இதுக்கும் அதே பேஸ் டேட் தான், சேம் பேஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப 1st ஏப்ரல் 2022 அதுக்கு 166. இதுல வந்து நீங்க அப்படியே போட்டு பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கால்குலேட் பண்ணி பாருங்க. எப்போ செப்டம்பர் வரைக்கும் வருது. அப்ப நீங்க செப்டம்பர் வரைக்கும் அந்த ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் எவ்வளவு டேட் 14. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா 5 6 7 6 ரிமைனிங் 1 2 5 8 11 14 16 166 டேஸ். கரெக்டாமா? எஸ் சார். 160 டேஸ். அதே மாதிரி தான் நீங்க பண்ணணும். 31st மார்ச் வரைக்கும் நீங்க அப்புறம் மறுபடியும் கால்குலேட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருது, 364. 364 டேஸ் வருது. அப்ப நீங்க ப்ராடக்ட்டை நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா அந்த ஆன்சர் வந்துரும். அப்ப நீங்க பாருங்க. அப்ப இதுக்கு வந்து 0 வரும். எனி நம்பர் multiplied by 0 0. So 35,000 into 233 81 lakhs 55,000. அடுத்து 25,000 72 lakhs into 290 72 lakhs 50,000. அப்ப டோட்டல் பாத்தீங்கன்னா எவ்வளவு வருது, 72 lakhs 81,055 81 lakhs 55,000 plus 72 lakhs 50,000 1 2 3. So 1 crore 54 lakhs 5,000. Very good. 54 lakhs. அப்ப நீங்க இந்த டோட்டல் அமௌண்ட்டை பார்க்கணும். இப்ப நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா அந்த 0 0 0 10 13 21 6 9 எவ்வளவு 1,13,000. இது வந்து டோட்டல் அமௌண்ட். அப்ப ஆவரேஜ் டியூ டேட்டுக்கு நமக்கு என்ன வரும் ஃபார்முலா, டியூ டேட் அப்ப பேஸ் டேட் இந்த டேட்டை வச்சுக்கணும், நல்லா பார்க்கணும். அப்ப 1st ஏப்ரல் அந்த டேட்ல இருந்து பிளஸ் இந்த அமௌண்ட் 1 crore 54 lakhs 5,000 divided by 1,13,000 அப்படின்னு போட்டா என்ன வருதுமா, 1 crore 54 lakhs 5,000 divided by 1,13,000. So 136 days. அப்ப நீங்க இந்த டேட்ல இருந்து 136 டேஸ் வரணும். அப்ப என்ன வருதுன்னு பார்க்கணும். பேஸ் டேட் என்ன 1st ஏப்ரல்ல இருந்து. அப்ப நீங்க 1st ஏப்ரல்ல இருந்து வருது அப்படின்னா நீங்க நல்லா 1st ஏப்ரல்ல என்ன வருது 29 டேஸ். அப்படியே பாருங்க. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இது வரைக்கும் ஆகஸ்ட் 16 ஆகஸ்ட் 15 வரும். கரெக்ட்டா பாருங்க. மே ஃபர்ஸ்ட் நாள் எவ்வளவு எடுத்தேன் 29 போட்டீங்களா? ஆகஸ்ட் 15 தான் சார். ஆகஸ்ட் 15 தான் கரெக்டான இது. ஆகஸ்ட் 15 தான் வந்து உங்களுக்கு
புரியுதா? ஆகஸ்ட் 15 தான் வந்து உங்களுக்கு ஆவரேஜ் டியூ டேட். இது இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் நீங்க பண்ணனும்னா ஆகஸ்ட் 15ல இருந்து நீங்க 31st மார்ச் வரைக்கும் 31st மார்ச் தான் க்ளோஸ்ன்றோம். எவ்வளவு நாள் வரும்? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவு சொல்றாங்க? 12%. அப்ப நீங்க எவ்வளவு நாள் வருது பாருங்க. ஆகஸ்ட் 15 னா நீங்க பாருங்க அதுல எவ்வளவு நாள் வரும்? ஆகஸ்ட்ல அப்ப 16 டேஸ் இருக்கும். ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். 228 days. 228 days. 9, 10, 11, 12, 228 days. அப்ப நீங்க இதுக்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் பண்ணோம் அப்படினா இந்த அமௌண்ட்க்கு 1 lakh டோட்டல் அமௌண்ட்க்கு 1,13,000 into 12% அப்பா? ஆமா சார். 12% into 120 that 228 days divided by 365 எவ்வளவு வருது பாருங்க செக் பண்ணுங்க. 8470 வருது சார். 8470 0.356. 8470 is the correct answer. Super. Very good. அதே மாதிரி இதிலே கால்குலேட் பண்ணுங்க. இந்த ப்ராடக்ட் என்ன வரும்? 20,000 into 166. அப்பனா 33 lakhs 20,000. அதே மாதிரி இங்க 22,000 into 364 80 lakh 8,000. அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வருது? 33 lakhs 20,000. So 1 crore 13 lakhs 28,000. 1 crore 13 lakhs 28,000. அப்ப இதுக்கு நீங்க பேஸ் ரேட் எடுத்தீங்கன்னா 42,000 சார். அதுவும் அப்படிதான். அமௌண்ட்க்கு டோட்டல் இந்த அமௌண்ட் வந்து 42,000. 269. அப்ப நீங்க ஆவரேஜ் பீரியட் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணனும்? அதே 1st ஏப்ரல் பாயிண்ட் வருதா? 26 1st ஏப்ரல் பிளஸ் 1 crore 13 lakhs 28,000 divided by 42,000. 269.7 வருது சார். 269 பாயிண்ட் வருதா? அப்ப 270 பண்ணிக்கலாமே. எஸ் சார். அச்சா 270. அப்ப 270 டேஸ் இதுல வந்து அப்ப 270 னா 1st ஏப்ரல்ல இருந்து 270 டேஸ். 1st ஏப்ரல் plus 270 டேஸ். கரெக்ட்டா என்ன வருது பாருங்க செக் பண்ணுங்க அப்படியே. செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் போட்டு பண்ணானே நீ போறீங்களா? போடுங்க. சொல்லுங்க கரெக்ட்டா கால்குலேட் பண்ணுங்க. டிசம்பர் 27. வெரி குட் சூப்பர். 27th டிசம்பர். 27th டிசம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் டியூ டேட். அப்ப ஆவரேஜ் டியூ டேட் வந்து நீங்க எக்ஸாம்ல எழுதும்போது கிளியரா எழுதிக்கணும். அந்த கால்குலேஷன் மட்டும் தான் சொல்றோம். இப்போ 27th டிசம்பர் அப்படினு பாத்தீங்கன்னா அப்ப 31ல இதுல இருந்து எவ்வளவு நாள் இருக்கு இதுல? கால்குலேஷன். இதுல ஒரு 4 டேஸ் இருக்கு. 4 டேஸ் இருக்கு. ஜனவரியில ஒரு 31 டேஸ், பிப்ரவரியில ஒரு 28 டேஸ். 94 டேஸ். இந்த 94 டேஸ்க்கு இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணனும். எவ்வளவு அமௌண்ட் இருக்கு? 42,000. அப்ப 42,000 into 12%, 12 by 100 into எவ்வளவுனா 94 divided by 365 எவ்வளவு கால்குலேட் பண்ணலாம்? 1297. வெரி குட் சூப்பர். 1298 இதான் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் up to 31st March.